லப்பர் பந்தும் நீங்கள் சொல்லக்கூடிய ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் திரைப்படமும் ரொம்ப அற்புதமான திரைப்படங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது எடுத்துக்கொண்ட கதைக்களம் வந்து வட தமிழகம். வட தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் 2 சமூகங்கள். எண்ணிக்கையில் பெருசாக இருக்கிறது. வன்னியர், பறையர் 2 பேருமே ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் தான். ஆனால் அந்த 2 சமூகத்தையும் கூர்த்திட்டு 2 பேருமே எதிரிங்கிற மாதிரி இன்று சில அமைப்புகள் உருவாக்குறாங்க. அவன் 2 பேருமே உழைக்கும் வர்க்க தோழன். வன்னியரும் பறையரும் சேர்ந்து தான் உங்களுக்கு மொழி வழி போராட்டத்தில் ஈடுபட்டு, அவன் தான் நக்சல் போராட்டத்தில் ஈடுபட்டது வன்னியர்களும் பறையர்களும் தான். வன்னியர் சங்கமே நக்சல் அமைப்பு. அப்போ 2 உழைக்கும் தோழர்களை, 2 கருத்த தோள்களை, 2 தமிழர்களை, தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், அப்படி ஒரு தமிழ் தேசிய இயக்கத்திலிருந்து முகிழ்த்த வன்னியர்களையும் பறையர்களையும் இவன் வசதி இவன் கீழேன்னு சொல்லி பிரித்து வைக்கிறது தான் சனாதனத்தினுடைய வெற்றி. அப்போ லப்பர் பந்து மாதிரியான திரைப்படங்களில் நல்லா கவனிச்சு பாருங்க, 2 பேருமே கஞ்சிக்கு வழி இல்லாமல் தான் இருப்பான். 2 பேர் ஏரியாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேர் மூஞ்சிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்குள்ள நீ எப்படி இவன் இப்படின்னு தூண்டி விடக்கூடிய வேலையை செஞ்சு தான் சாதி அமைப்பு நிலை பெறுகிறது. அப்போ சாதி அமைப்பை நீங்கள் தகர்க்கணும், கல்லறியணும்னா லப்பர் பந்து மாதிரி திரைப்படங்களும் ப்ளூ ஸ்டார் மாதிரி திரைப்படங்களும் நிறைய வரணும்.